ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கங்க. இந்த சிவன்கண் லஞ்ச் பேக் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குதுன்னு. நம்ம சேனலை ரெகுலராக பாருங்கள். இப்போ இந்த கூடைக்கான மெஷர்மெண்ட்டை பார்க்கலாம். ரெண்டும் ஒரே அளவு தாங்க, ரெண்டும் ஒரே அளவு. ஹேண்டில் பாருங்கள், அது 2 கைப்பிடி ரெட்டை கைப்பிடியாக போட்டிருக்கேன். இது சிங்கிள் கைப்பிடியாக கேட்டாங்க, இதை போட்டிருக்கிறேன். இது ஒருத்தருக்குங்க. ரெண்டும் வெவ்வேறு ஒடஸுங்க. ஆனால் எல்லாமே ஒரே அளவு ஒயர் தாங்க. அது 2க்கு 2 போட்டிருப்பேன், இது 3க்கு 2 போட்டிருக்கிறேன். சரிங்களா? இப்போ இதனுடைய அளவுகள் பார்க்கலாம். இந்த குடையினுடைய அளவுகள் பார்க்கலாம். இது ரொம்ப அழகான கலர் பாருங்கள், ஒயிட்டும் கோல்டும் போட்டிருக்கிறேன். நீளம் 30ங்க, அகலம் 14, உயரத்தில் 27 போட்டிருக்குறாங்க. இந்த இடத்துல வர்றது 27. அதுக்கு மேலே ஒன் சைடு 8, ஒன் சைடு 9 போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது க்ளோசிங் மாடல்னால் நீட்டாக இருக்குங்க பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். அந்த கூடை ஒரே கையில் எடுக்கிறேன். 2 சைடும் இது மாதிரி உள்ளே போட்டு 6 வரிசை போட்டிருக்கிறேன். பெரிய கூடைன்றதுனால ரொம்ப அழகான கூடை பாருங்கள், பெரிய கூடைங்க. ஒரு பக்கம் 8, ஒரு பக்கம் 9 போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்கிறேன். இப்போ இதுக்கு அளவுகள் 11 அடி எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு ஒயரும் 11 அடி, 30 ஒயர் எடுத்துருக்கேன். 14 அகலம், உயரத்தில் 27 போட்டிருக்கிறேன். இந்த ஹேண்டில் பாருங்கள், 5 ஒயர் ஹேண்டில் போட்டிருக்கிறேன். சிங்கிள் ஹேண்டில் தான் கேட்டாங்க அந்த அம்மா. இதுக்கு சிங்கிள் ஹேண்டிலுக்கு இதுக்கு 9 அடி எடுத்துக்கோங்க. 5 அடி 9 அடியில் 5 ஒயர் எடுத்துருக்குறேன். உள்ளே ஒயர் வச்சுருக்குறாங்க. ஒயர் வச்சுருக்குறேன்னா அது டுட்டோரியல் யாருக்காவது தேவைப்படுது, இது எப்படி வச்சிங்கன்னு கேட்குற மாதிரி இருந்தால் யாராவது கமெண்டில் கேளுங்க. ஏன்னா இது டிஃப்ரெண்ட்டாக உள்ள ஒயரை செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் மேலே போட்டிருக்குறேன். இது நல்ல வெயிட் தாங்கிறதுக்காக இந்த உள்ள நிறைய ஒயர்ஸ் வச்சுருக்குறேன். அது எப்படின்றது நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா நான் வீடியோ போடுவேங்க. இதனுடைய அளவுகள் இது இதுவும் அதே அளவு தாங்க கூட, இதுவும் அதே அளவு. அகலம் 14, நீளம் 30, உயரத்தில் 27ங்க. இது பிளாக்கும் கோல்டும் போட்டிருக்குறேன். இதுக்கு 2 ஹேண்டில் போட்டிருக்கிறேன் பாருங்கள். ஒவ்வொரு ஹேண்டிலுக்கும் 3 ஒயர் கொடுத்துருக்குறாங்க. இதுலேயும் உள்ளே 2 ஒயர் இருக்கும். 2 ஒயர் இருக்கும். 2 ஒயர் மடித்தா 4 ஆகிடுங்க, அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் இதுக்கு ஒவ்வொரு ஒயர் ஒவ்வொரு கைப்பிடிக்கும் 9 அடி 9.25 அடி எடுத்துருக்குறேன். 9.25 எடுத்தோம்னா நமக்கு இவ்வளோ லென்த்து வரணுன்றதுக்காக நான் எடுத்து போட்டிருக்குறேன். ஒவ்வொரு ஒயர் 3 ஒயர் ஹேண்டிலுங்க. இது 2 ஹேண்டில் போட்டிருக்குறேன். நல்லா அழகாக ஃபினிஷிங் பண்ணியிருக்கிறேன் பாருங்கள். இதை நல்லா கட்டிடணும். இது 5 ஒயர்லன்றதுனா ரெண்டும் பாருங்கள் ஈவனாக இருக்கும். 2 ஹேண்டிலும் ஹேண்டில் மெஷர்மெண்ட்டும் கரெக்டாக சொல்லியிருக்கிறாங்க. உள் ஒயரும் நமக்கு நல்லா நிறைய வச்சு போட்டிருக்குறேன். இதில் இதுக்கு 2 ஒயர் வச்சுருக்குறேன். ரொம்ப அழகான பேட்டர்னில் போட்டிருக்குறேன் பாருங்கள். இது நல்லா இருக்குது பாருங்கள். அந்த கூட நல்லா லென்த்தாக இருக்குது, நல்லா லாங்காக ஹேண்டில் லாங்காக போட்டிருக்குறேன். அப்புறம் அடிபாகத்தில் நல்லா 14 அடிபாகலம் வச்சோம்னா அடிபாகத்தில் ரொம்ப நல்லா இருக்குதுங்க. இதுவும் அதே மாதிரி தான். இது பேட்டர்ன் பாருங்கள் அழகாக. இது 2x2, இது 3x2. சரிங்களா? 3x2 அந்த பேட்டர்னில் நான் போட்டிருக்குறேன். அப்போ தான் இந்த நீளத்துக்கு இந்த மாதிரி டிசைன் வரணுன்றதுக்காக நான் போட்டிருக்குறேங்க. இந்த மாதிரி கூடைங்க உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம சேனலுக்கு நம்பர் இருக்குது, அதில் கால் பண்ணி நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். வேணுன்றவங்க கேளுங்க. சும்மா என்கொயரிக்காக கேட்காதீங்க. ரொம்ப வேலை இருக்கிறதுனால வாட்ஸ்அப்பில் கூட சரியாக பார்க்க முடியறதில்ல. நைட்டில் தாங்க பார்க்குறேன். யாராவது அனுப்பிச்சாங்கன்னா கூட நிறைய வேலை இருக்குது எனக்கு. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இதனோட ரேட்டும் தேவைப்பட்டுச்சு வேணும்னா ரேட் கேளுங்க. சும்மாலாம் கேட்காதீங்க தயவுசெய்து. டைமை எங்களுக்கு வேஸ்ட் பண்ணாதீங்க. சரிங்களா? ஏன்னா கொஞ்சம் டைமில் நாங்கள் செய்யணும். எனக்கு கரெக்டாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு டைம் கொடுக்கணும். நாங்கள் இதுக்கு மேக்னெட் பட்டன் வைக்க போகிறாங்க. இதுக்கு இதை வச்சுட்டு மேக்னெட் பட்டன் வைக்க போகிறேன். இது வெல்க்ரோ அவங்க வச்சுப்பாங்க. இது நம்ம வச்சு கொடுத்துருவேன். நான் மேக்னெட் பட்டன் வச்சு கொடுக்கணும். அடுத்த வீடியோ கட்டை பேக் எப்படி செய்கிறதுன்றது நான் போட போகிறேங்க. நார்மல் கட்டை பேக் கேட்டிருக்குறாங்க, அதையும் போட போகிறேன்.
அதுக்கு வந்து குச்சி வைக்கிறோம் இல்லைங்களா, ஸ்டிக்கு, அதுக்கு வந்து எப்படி செய்கிறதுன்றத அது ஒரு டுட்டோரியலாக போடலான்னு இருக்கிறேன். பார்க்கலாம், அந்த டைம் கிடைச்ச போதெல்லாம் போடலாம்னு இருக்கிறேன். நீங்களும் எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. ரொம்ப நன்றிங்க. இந்த வீடியோஸ் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.